தன்னை பாதுகாத்து கொண்ட யோசேப்பை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்கிற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேட்டான். யோசேப்பு யாக்கோபு ராகேல் தம்பதியருடைய மகன். யோசேப்பினுடைய வாழ்வு தன் சகோதரர்களுடைய வாழ்வை விட வேறுபட்டதாக இருந்தது. யோசேப்பை குறித்து அவனுடைய தந்தை யாக்கோபு கூறுகின்ற போது சொல்கின்றார், யோசேப்பு கனிதரும் செடி என்று சொன்னார். காரணம் என்னன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு வாலிபனும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பொருத்தமான உதாரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கையும் இந்த வாலிப சகோதரனாகிய யோசேப்பை போல இருக்குமே என்றால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நலமருளும் சந்தோஷமான குடும்பங்களாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோசேப்பு வாழ்ந்த காலத்தை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். யோசேப்பு வாழ்ந்த காலம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத காலம். நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் எல்லாம் பிற்காலத்திலே தரப்பட்டது. எந்த விதமான நியாயப்பிரமாணமும் இல்லாத காலத்திலே யோசேப்பு மனசாட்சியின் பிரமாணத்தின்படி வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது சகோதரர்களோடு வாழ்ந்த யோசேப்பு, ஆனால் சகோதரர்களுடைய தீமையிலே அவன் கலக்கவில்லை என்று திருமறை சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசேப்பு 17வது வயதிலே தன் சகோதரர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை குறித்து தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய சகோதரர்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலே இந்த யோசேப்பு கலக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த வளர்ப்பு, இந்த கட்டுப்பாடு அவன் தன்னுடைய வாழ்வின் எல்லா தருணத்திலும் தன்னை காத்துக் கொள்வதற்கு உதவியாக இருந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் நாம் பார்க்கின்ற போது, பார்வோனின் பிரதானியான போத்திபாரின் மனைவி இந்த யோசேப்பை அடைவதற்கு விரும்பிய போது யோசேப்பினுடைய பதில் என்னவென்றால், இத்தனை பெரிய பொல்லாங்கிற்கு உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இதுதான் இந்த யோசேப்பு மனசாட்சியோடு வாழ்ந்தான் என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. தன்னை நம்பி தன் வீட்டிலே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த போத்திபாருக்கு விரோதமாக நான் எப்படி தவறு செய்வேன் என்று கேட்கவில்லை. யோசேப்பு கேட்டார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கற்பனைகள் இல்லாத காலத்தில் கட்டுப்பாடோடு வாழ்ந்த ஒரு தூய்மையான இளைஞன் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கட்டுப்பாடோடும் கடவுளுக்கு பயந்தும் வாழ்ந்ததுனாலே பல நெருக்கடிகள், சோதனை, சிறை. ஆனால் இவற்றை குறித்தெல்லாம் யோசேப்பு கவலைப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய தந்தையாகிய யாக்கோபு கூட இவரை புரிந்து கொள்ளாமல் அவரை கடிந்து கொண்டார். 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீ என்ன பேசுற, உன்னை எல்லாம் நாங்கள் பணிச்சு நிற்போமா என்றெல்லாம் யாக்கோபு கூட கேட்டார். ஆனால் யோசேப்பு தன்னுடைய பாடுகளிலே எந்த இடத்திலையும் சகோதரனையோ அல்லது போத்திபாருடைய மனைவியையோ யாரையும் யோசேப்பு குறை சொல்லவில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய், தூய்மை உள்ளவனாய், கட்டுப்பாடு உள்ளவனாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் அடியெடுத்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். விளைவு என்னவென்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? சாட்சி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பு ஒரு கனிதரும் செடி. இயேசு சுவாமி சொன்னார், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்தான். நம்முடைய